இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து நியாயம் இல்லைன்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்க வீட்டு சைட்ல இல்ல உங்க ஸ்கூல்ஸ்ல உங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த டாக்ஸ் வந்து குழந்தைங்க மாதிரி தான் தெருவுலயே அவங்க இருக்காங்க, அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல சுத்தி இருக்காங்கன்னாலும் குழந்தைங்க மாதிரி தான் அவங்களுக்கு சோறு வச்சு எத்தனையோ இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்து இனிமே என்ன பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே அப்படி யோசிக்காம உங்களால முடிஞ்சதை ஏதாவது பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க இடத்துல இருக்கிற நாய்களை அகற்றக்கூடாது, எங்களுக்கு அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்டரை வாங்க முடியும் கார்பரேஷன்ல. ஸோ அந்த வேலையை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு சுத்தி இருக்க இன்ஸ்டிடியூஷன்ல சில பேருக்கு அதை எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஸோ நீங்க டைரக்டா அவங்களுக்கு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம், ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த டாக்ஸ்லாம் இங்க இருக்கணும்னா நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு முடிஞ்சா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதை தாண்டி இந்த இமெயில் அட்ரஸ்க்கு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தியும் இது எப்படிப்பட்ட ஒரு இன்ஜஸ்டிஸான ஒரு விஷயம்ன்றத பத்தியும் நீங்க ஒரு மெயில் பண்ணலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட இந்த அட்ரஸ்க்கு நீங்க ஒரு தபால் அனுப்பலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட அந்த தீர்ப்பை எதிர்த்து நாம ஒரு கேஸ் தான் ஃபைல் பண்ண முடியாது, ஆனா நம்ம ரிவ்யூ வந்து அப்பீல் பண்ண முடியும். நீங்க முடிஞ்சா அதை பண்ணுங்க. போராட்டம் கூட நம்மளால வந்து நடத்த முடியும். அதுவும் எத்தனையோ இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை யோசிச்சுக்கிட்டு மன நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு சம்திங் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பண்றதுனால இந்த தீர்ப்பே மாறிடும்ன்றது அர்த்தம் இல்லை. அட்லீஸ்ட் அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற மனுஷங்களுக்கு இங்க மற்ற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த தீர்ப்பை எவ்வளோ மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்றது அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். தீர்ப்பு மாறுறது மாறாம இருக்கிறது இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஸோ தயவு செஞ்சு பண்ணுங்க.